படம் என்ன படம் தம்பி? ஒரு சேகரான சத்யராஜ், கூல் சுரேஷ், நாந்தி சம்பத் சாரு பிளஸ் மொட்டை ராஜேந்தர் எல்லாரும் பண்ணிருக்காங்க. மைக்கு கொஞ்சம் இந்த படம் என்ன பேசுனா, இந்த ரெசர்வேஷன் வேணும் வேணாம் அப்படின்றத பத்தி தெளிவா பேசிருக்காங்க. ஏன் ரெசர்வேஷன் குடுக்குறாங்க, ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் அவங்களுக்கு அவ்வளவு பர்சன்ட் தெளிவா பேசிருக்காங்க. ரிசர்வேஷனால என்ன பயன், ஒரு ஒரு வறுமை கொடுத்துல இருக்கிறவங்க ஒரு அடித்தட்டு மக்களுக்கு ஏன் ரிசர்வேஷனை கொடுத்து கூட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்கணும், அவங்க முன்னேறக்கூடாதா, எல்லாரும் சமம்ன்றத பத்தி பேசுறாங்க. ஒரு பணக்காரன் ஒரு ஏழை எப்படி எல்லாம் நடந்துக்கணும், ஒரு பணக்காரன் வளர்ந்துட்டே இருக்கான், ஏழை மீது ஏழுமே ஆயிட்டு இருக்கானே, அவன் ஏன் படிக்க கூடாது, படிச்சா அவன் வாழ்க்கைக்கார உயிரோன்றத பத்தி தெளிவா பேசியிருக்காரு. நெப்போலியன் தாங்க அலெக்ஸ் டைரக்டருங்க, அவரே லீட் ரோல் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ஓரளவுக்கு சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு. சத்யராஜ் வச்சு சூப்பரா அவரை எப்படி பேச வச்சா எப்படி எல்லாருக்கும் சுருக்கணும் உடைக்குமோ, நீட்டு என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல ஒரு சென்சார் கட்டு போட்டு அதை பத்தி பேசக்கூடாது இது பண்ணிருக்காங்க. நான் பேசுறேன் என்ன ஆகுன்னு தெரியல, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும். நீட்டு என்ட்ரன்ஸ், இந்த மார்க் ஷீட்டு, இந்த இப்ப கொஞ்ச நாளா இந்த எக்ஸாம்க்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஓஎம் மார்க்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. கோச்சிங் சென்டர்ல இருந்து இவங்க எல்லாம் பாஸ் ஆகுறாங்க. ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம்ல சாதாரண மக்களுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லாம கொஞ்சம் பேருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அதை பத்தி பேசிருக்காங்க. கூல் சுரேஷோட ஒரு ஓல்டு வில்லன் இதுல பார்த்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் சீன்ல கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது இந்த வில்லனாவை நட்டு பழிவர்தான் ரோல் சூப்பரா இருந்துச்சு. ஒரு பணக்கார திமிரு எப்படி இருக்குமோ அந்த திமிரை சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. டைரக்டர் ஆக்டிங் சூப்பரா வாங்கியிருக்காரு. இதுல ஹீரோட அம்மா பண்ணாங்க, சூப்பரா ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஒரு பழிவர்தன், அதுல ஒரு தம்பி சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு கஷ்டப்பட்டு படிக்கிற பையன் என் கையில ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணை ஆசையா நம்ம வாங்குவோம்ல. இப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன், ஒரு டைரக்டரா மாறணும், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிளாபோட இல்ல ஒரு சின்ன கேமரா வாங்கும் போது இன்னொருத்தவங்க உடச்சு எந்த அளவுக்கு ஒரு கோவம் வரும், நான் என்னோட வலிமையா இருக்கிறோம், அதை பண்ணும்போது எனக்கு எந்த அளவுக்கு இதுமோ அந்த இது சூப்பரா அதுல பண்ணிருக்காருங்க. அந்த பையன் செம்ம ஆக்டிங், அந்த பிளட்டோட அந்த அவர் சாகும் போது சூப்பரா பண்ணிருக்காரு. இதுல வில்லன் கலிவர்தன் வந்து புக்கு படிச்சுட்டே இருக்காரு, அது மட்டும் எங்க மென்ஷன் ஆகல. ஸோ செகண்ட் பார்ட்ல நெப்போலியன் வெளியே புரட்சி கொடுத்துருக்காங்க. புரட்சி பண்ண வர நெப்போலியன் செகண்ட் பார்ட்ல தான் பாக்கணும். கதைக்கு சம்பந்தம் இருக்கா? அநியாயத்துக்கு வந்து இப்ப ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது, அந்த அநியாயத்துக்கு வந்து நீ எதிர்த்து பேசினா நீ என் தோழன்றாங்கல்ல. இதுல இவரு அப்படிதான் பண்ணிருக்காரு சத்யராஜ். எப்படின்னா இப்ப அவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, அவன் என்ட்ரன்ஸ் எழுத கூடாது, ஏழ்மையில இருக்கிறவங்களோட என்ட்ரன்ஸ் பணக்காரன் காசு கொடுத்து வாங்கிடுறான்றத பத்தி பேசுறாங்க. அந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, எங்க மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க காலேஜுக்கு நாங்க தான் கொடுப்போம், நீ என்ன சொல்றது வெளியில இருந்து வந்தவன், நீட்டு என்ட்ரன்ஸ்னா என்ன, ஆள் ஒரு இந்தியா போட்டி பண்ணுன்றாங்க. தமிழ்நாட்டுலதான் அதிகமா கல்வி, அதிகமா ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. நாங்க சொல்றதான் அவங்க கேட்கணும், சென்ட்ரல்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டா எல்லாமே கேட்டுருமா? அப்ப எங்க மக்களுக்கான வாய்ப்பு போகுது இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு கேட்டா இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த அவ்வளவு பேர் படிச்சு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கவே இல்லை. நீங்க எங்க மக்களுக்கும் கொடுக்காம இப்போ ஒரு இஷ்யூ ஆச்சு பாத்தீங்களா, வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல வந்து பேசுறவங்களுக்கு இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. நம்ம மக்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களுக்கு உள்ள கொடுக்கும்போது அவங்க பேசுற பாசை புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு என்ன காரணம், அந்த மக்களுக்கான உரிமையை கொடுத்தா பரவாயில்ல. எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு தமிழ்நாட்டுல எல்லாமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டு நீங்க எல்லாமே எடுத்துக்கிட்டா அப்ப நாங்க எங்க போறது? இப்போ தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்க அடுத்த மக்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. தமிழர்களுக்கே தமிழ்நாட்டுல உரிமை இல்லாம எல்லாமே கொடுத்துட்டா அப்ப நாங்க தமிழர்கள் எங்க போறது? அந்த மாதிரியே நடக்குது எல்லா இடத்துலயும். அதை பத்தி பேசிருக்காரு சத்யராஜ். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன் இந்த படத்துல? பிடிச்ச சீன் சத்யராஜ் வில்லனும் ஒரு ரோல் மீட் பண்ணுவாங்க, சத்யராஜும் வில்லனும் இதுல மீட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஏழ்மை மக்கள் பசங்க எல்லாம் கூட்டு வச்சு ஒரு சொல்லி என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி உள்ள வந்துருங்கன்னு சொல்லுவாரு. ஒரு டீச்சரா ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸோட சொல்லுவாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா வில்லன் வருவாரு, அவங்க பையனை சேர்த்துட்டான், இப்ப என்ன பண்ணுவாரு, இவரு ஏழ்மை இருக்கீங்க சேர்த்துறான்னு சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல பேசுவாங்க, ஒரு பிரின்சிபல் வந்து பிரின்சிபல் பேசுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னு கேக்குறப்ப தமிழ்நாட்டுல தான் இருக்கு காலேஜ், அவரை தனியா காலேஜ் கட்ட சொல்லுவாங்க. சத்யராஜ் நீங்க இப்ப தனியா காலேஜ் கட்டி அதுல சொல்லுங்க உங்க கருத்துன்னு. தமிழ்நாட்டுல தான் இருக்கு காலேஜ், தமிழ்நாட்டுல இருக்க காலேஜ் தமிழ்நாட்டு பசங்க தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அது சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன் வந்து ஒரு நடுத்தர மக்களை பத்தி, ஒரு படிப்புக்காக ஏங்குற குடும்பம், ஒரு படிப்புனால என்ன நடக்கும், தாக்கம் எப்படி ஏற்படும்ன்றத பத்தி பேசிருக்காங்க. கூட சூப்பரா இருக்கு. யாருக்கான படம்? இது ஒரு நடுத்தர குடும்பத்துக்கான ஒரு மெசேஜ். படிப்பு வேணாம், நம்மளுக்கு படிப்பு எங்க போனாலும் இப்ப சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, வீட்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் கிடைக்காத சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த சூசைடெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி பண்ணலாம், இதுல சூசைடும் வச்சிருக்காங்க. படிப்புனால வீட்டுல வேணான்னு சொல்ற நேரத்துல பண கஷ்டத்துல இருக்கிறவங்கள வேணான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தரோன்றத பத்தி பேசுற இடத்துல பேசிருக்காருங்க. இப்ப நான் ஒரு ஏழ்மையான பையன், எனக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, என் வீட்டுல கஷ்டமா இருக்கு, நான் படிக்க வேணான்னு எங்க வீட்டுல சொன்னதுமே நான் போய் சூசைட் பண்ணக்கூடாது, உனக்கு இப்படி இருக்கு, நீ வந்து படி, அரசாங்கம் இதை பண்ணும், அரசாங்கத்துல இவ்வளவு இருக்குன்னு சொல்றத சொல்லியிருக்காங்க படத்துல. அரசாங்கத்துல ஒரு சில இது கொடுக்குறாங்கல்ல படிக்கிறவங்களுக்கு, அரசு பள்ளி இருக்கு, அரசு கல்லூரி இருக்கு,
அப்படி இருக்கிறப்ப பேசுறாங்கல்ல, அந்த கதையில பேசிருக்காங்க. சத்யராஜோட அந்த சென்ஸ் சூப்பரா இருந்துச்சு படத்தோட கேள்விகள் கேளுங்க நான் சொல்றேன். சேக்வாட படம் அற்புதமான படைப்பு, ரொம்ப அற்புதமா. அதாவது அவர் வயசு ஒரு 26 வயசு தான் இருக்கும். அந்த 26 சின்ன பையன் என்ன பண்ணிருக்காங்கிறது இல்லாம அவர் வயசுக்கு மீறின ஒரு இயக்கத்தை கொடுத்து நல்ல கருத்தை சொல்ல வந்திருக்காரு. அந்த நல்ல கருத்தை வந்து சென்சார் நன்கு போட்டாலும் படத்துக்கு எந்த பாதிப்பு இல்ல, படம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த சென்சார் கட் பண்ணனால ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, படம் ஓடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல கிரௌடு தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்லா போயிருக்கு. கதைக்கு டைட்டிலுக்கு சம்பந்தம் இருக்கும். என்ன சம்பந்தப்பட்டு சார், அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நல்ல விஷயங்களை சொல்லும் போது நல்லவங்களுடைய பெயர்கள் வைக்கிறதே தப்பு கிடையாது. அந்த மாதிரி அதை வச்சிருக்காங்க. சோ அந்த சேகுவாரா அப்படிங்கிற டைட்டிலுக்கு இதை ஏன் சார் சென்சார் போட்டு தடை பண்ணணும்? அதாவது நான் இப்பதான் இன்டர்வியூ கொடுத்தேன். எல்லா ஜாதிலையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இதெல்லாம் அந்த டைரக்டர் கதை எழுதும் போது ஒரு கேரக்டர் பார்த்திருக்காரு. அந்த கேரக்டர் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதி, அதை வச்சு கதை எழுதியிருக்காரு. அவன் பக்கா அயோக்கியன், அவன் வந்து தேச துரோகி அப்படின்னு காட்டல. ஒரு கூடுதல் போட்டிருக்கா வில்லன். என்ன சார் தப்பு அவர் வில்லனை காட்டினது? அது தவறுன்னு சொல்லி ஒரு வருஷம் அந்த படத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியில போராடி 10 ரூபா பூணூலுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பூணு சிஜி பண்ணி எரேஸ் பண்ணிருக்கு. எப்படி சார் ப்ரொடியூசர்ஸ் தாங்குவாங்க? அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியில வில்லனே கிடையாது. உலகத்தில் இருக்க அனைவருமே அயோக்கியர்கள் அல்ல. மற்ற ஜாதியில இருக்க மட்டும் அயோக்கியம். அப்போ மற்ற ஜாதியில உள்ளவங்களும் வில்லனை காட்டலாம், இவங்களை காட்டக்கூடாது. அப்படிதானே நான் வந்து அந்த ஜாதியை வந்து வாயில கோவமோ இல்ல எதுவும் கிடையாது. அந்த ஜாதியில கூட எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க. என்னோட 2வது படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் உள்ளவங்க போட்டு கட் பண்ணி ஒரு வருஷம் நிப்பாட்டி வச்சு மாட்டுக்கறி சாப்பிடும் விஷயத்தை ஃபுல்லாவே கட் பண்றாங்க. சார் மாட்டுக்கறி யாருமே சாப்பிடுறது, நீ சாப்பிடறதுல வரம்போ எனக்கு பிடிச்சி இல்ல பக்கத்துல ஒரு உட்கார விருப்பம் அந்த விஷயத்த ஃபுல்லா கட் பண்றாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இடத்துல பீஃப் கடை இருக்கு, எல்லா ஸ்டார் ரோட்லயும் பீஃப் இருக்கு. எல்லாரும் ஸ்டாப் பண்ணு, எல்லா மாநிலம் க்ளோஸ் பண்ணு, மாடு எங்கேயும் விட்டு விடாத. சரி மாட்டுக்கறி சாப்பிடாத, சரி மாட்டுக்கறி வேணாம், இது வேண்டாங்க. அந்த பாலம் குடிக்கிற அந்த மாட்டுல தானே வருது. இல்ல லெதர் பேக்கு நெய் வெண்ணெல்லாம் அதுல இருந்து வந்தா தானே குடிக்கிற. அப்படி இது மட்டும் நீ சாப்பிடலாம், ஆனா மாட்டுக்கறி சாப்பிடுவோம். எனக்கு மாட்டுக்கறி பிடிச்சது நான் சாப்பிடுறேன். நான் பன்னிக்கறி சாப்பிடுவேன், எல்லா கறியும் சாப்பிடுவேன். அது எனக்கு தனிப்பட்ட விஷயம். சாமிக்கு அபிஷேகம் பால் நெய் சாமிக்கு. அதான் சார், நல்ல கருத்துக்களை வந்து சென்சார் போர்டு சொல்ல அனுமதிக்கல. இப்பதான் சமீப காலங்கள் ஒரு 10 இயர்ஸா தான் அந்த பிரச்சனை. தமிழ்நாடுக்கு சென்சார் போர்டு தனியா வேணும்னு நினைக்கிறீங்களா? இருந்தால் நல்லதுதான். அதான் சொன்னேன் சார், ஒரு 10 இயர்ஸ் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த 10 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அங்க உள்ள தலைவர்கள் ஜாஸ்தி. சென்சார் போர்டுக்குள்ள போனா யாரெல்லாம் இருக்காங்கிறத நீங்க விசாரிச்சு பாருங்க. அந்த ஒரு ஆதங்கம் தான். நானும் படம் பண்ணி சென்சார்ல வந்து அனுபவிச்சேன். 3 படம் பண்ணி சென்சார் போர்டுல வந்து அவ்வளவு அனுபவிச்சேன். 1/2 மணி நேரம் படத்தை கட் பண்ணாங்க சார். தோல் திருமாவளவன் அவர்களை வச்சு மின்சாரம் படம் பண்ணோம். நான் தான் டைரக்டர். 1/2 மணி நேரம் படத்தை கட் பண்ணாங்க. ஏன்னா அவர் அதில் முதலமைச்சரா நடிச்சிருக்காரு. முதலமைச்சரா நடிச்சதுனால கட் பண்றாங்க. ஓகே, எனக்கு ஒண்ணு பண்ணுங்க. சினிமாவில கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க சினிமாவில கூட முதலமைச்சரா நடிக்க கூட ஒரு லெட்டர் கொடு. இந்த படத்தை அப்படியே விட்டு நான் போயிடுறேன் சார். அந்த சமுதாயத்துல இருந்து வேற யாருமே அரசியல் இல்லையா? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவரு அந்த நாட்டு எஸ்சியோட அரசியல் தலைவர்கள், நல்ல தலைவர்கள் இருக்க வர சினிமா நல்லா இருந்துச்சு. அது அரசியல் கெட்டவங்க சொல்லல. அவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஏன் வந்து தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க? தெரியல. தட்டி கேளுங்க. ஏன் அந்த நல்ல கருத்தான சொல்லியிருக்கான். இப்ப சென்சார் போர்டு கட்டு கொடுத்தாச்சுன்னா குடிச்சு அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு படம் இருக்கு சார், எங்க படத்தை வந்த படம் இருக்கு. சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. யூஏ நேற்று குறிப்பிட்ட ஒரு அமைப்பு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாத நாங்க படத்தை பார்த்தோம். படம் பார்த்து எங்க ஆட்கள் பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னா நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அந்த குறிப்பிட்ட சமுதாயம் படம் பார்த்துட்டு 2 கட்டு கொடுத்துட்டு போறாங்க. அப்ப எதுக்கு சென்சார் போர்டு இருக்கு? யார் அந்த சமுதாயம்? குறிப்பிட்ட சமுதாயம் சொல்ல வேண்டாம், ஒரு சமுதாயம். அப்போ சென்சார் போர்டு கட்டு கொடுத்தத இவங்க யார் சார் கட்டு கொடுக்குறீங்க? இவங்க யாரு உள்ள அலோவ் பண்ணாரு? அதாவது சார், சினிமா எடுக்கிற ஒரு வந்து ரத்தத்தை குடுத்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. நேற்று அந்த படம் ரிலீஸ் ஆனா எவ்வளவு லாஸ் ஆகும் பிடிச்சிருக்கு. சரி வந்து பாருங்க அப்படின்னு வந்து போட்டு காட்டுறாங்க. 2 கட்டு 2 கட்ட 3 கட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. சென்சார் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ப சென்சார் போர்டு சென்சார் பார்க்காதீங்க, எல்லா அமைப்பையும் பார்த்து கூப்பிட்டு அவங்க படத்தை போட்டு காட்டுங்க. சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுல தீய கருத்துக்கள் இருந்தா அதை கட் பண்றதா சென்சார். ஒட்டுமொத்தமா வந்து இருக்கதெல்லாம் கட் பண்ணி போட்டு அவங்க நல்ல கருத்துக்களை சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல சார். யாருக்கு ஒண்ணு இல்லை சார். அதாவது அவங்க சென்சார் கட் பண்ணா கூட எங்களை லாயக்கெல்லாம் ஒண்ணு இல்லை, கரெக்டா தான் போகுது. பட் என்ன அது இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்ல, அவ்வளவுதான். சத்யராஜ் சார் கூட தான் வர்றாரு. நல்லா பண்ணிருக்காரு. நல்லா நிச்சயமா அவருக்கும்
ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவர் வில்லனா நடிச்சிருக்காரு, அவரு அந்த பூணூல் போட்டு நடிச்சது. அதாவது இதுல பிரச்சனை இல்லாம இருந்தா அடுத்து என்ன பெரிய பட்ஜெட் பண்ணிருக்காரு, ஆனா அடுத்த படம் பண்றாரு இந்த அளவு. ஆனா என்ன வந்து ரொம்ப உசாரா இருப்பாரு, ஏன்னா அவர் பணத்தை போட்டு எடுத்து இந்த மாதிரி மாட்டிட்டு முடிக்கிறது சார், கொஞ்சம் பார்த்து கதையை பண்ணுங்க சார் சொல்லுவாங்க. யாருக்கான படம் சார்? இது சமுதாயத்துக்கு நல்ல கருத்தை சொல்லுற படம் சார். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த மாணவர்கள் வந்து நல்ல கருத்துக்கள் தான் டயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கல்லூரிக்கு போனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவன் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறான், அது இன்னும் நடந்துட்டு இருக்கு சார். அப்ப புதுசா சொல்லு சார், இன்னைக்கு அனைத்து கல்லூரியிலுமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருக்க ஒரு மாணவன் உள்ள போறானா அவ்வளவு பிரச்சனை அவனுக்கு இருக்கு. அதையும் மீறி அவன் படிச்சு வெளியே வந்தானா அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்த ஒரு பதவியில் உட்கார்ந்து காட்டுவான காட்ட மாட்டாங்க சார். அந்த 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 உணர்வு இருக்குல்ல, பல கல்லூரிகள் அது இருக்கு சார். அப்ப வந்து கஷ்டப்பட்டு அதாவது வாத்திமார்ட்ட டீச்சர்ஸ் அடிபட்டு அவன் படிச்சு வெளியே வரதை விட இந்த மாதிரி தொல்லைகளை அனுபவிச்சு வெளியே வந்து அவன் திரும்ப ஒரு போஸ்டிங்ல உட்காரும் போது அதுதான் அதைத்தான் நல்ல கருத்தை சொல்லியிருக்கோம். ஆனா நல்லா இருக்கு சார், நிச்சயமாக படம் அந்த படம் நல்ல வச்சு